ஃப்ரைடே மார்னிங் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின் பச்சை நலங்குக்கு என்னென்னவெல்லாம் போடுவீங்கன்னு தான் கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆவரம் மொக்கு போட்டுக்கோணுங்க. மஞ்சள் கலரில் இருக்கும் ஆவரம் செடியிலேருந்து மொக்கு கொஞ்சம் பூவும் சேர்த்து பொறிச்சிக்கோங்க. அது கூட இந்த இலந்த கொழுந்து, அந்த மரத்தில் வந்துட்டு முள் இருக்கும். ஸோ கொழுந்து மட்டும் பார்த்து பிடுங்கிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு, சின்ன சின்னதாக தான் வந்திருக்கும். அடுத்ததாக வேப்ப மரத்துலேருந்து கொஞ்சமாக வேப்பங்கொழுந்து அப்பக்கோவா தலைன்னு இருக்குங்க, ஒன்று கொடியாக படர்ந்துருக்கும். பார்க்குறக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மாசி பத்தினி, பன்னீர் ரோஸ் வந்துட்டு இந்த டைம் பூக்கல, அதனால ஆட் பண்ணலைங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா அம்மியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பையங்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். பொண்ணாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே குட்டி பேபியும் மெலிஞ்சிட்டார். அவர் எடுத்துகிட்டு வந்து வெளியில் படுக்க வச்சுட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருங்க. அத்தை இருந்தாங்க. நான் வந்துட்டு அம்மியில் போட்டு அரைக்கிறதுக்காக வந்துட்டேன். எப்போவுமே அம்மி தனியாக வச்சுக்கோங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அம்மியை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் மிளகாயெல்லாம் அரைச்சிங்கன்னா காரம் பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறமா ஆயில் மசாஜ் பண்ணி விட்டலான்னு சொல்லிவிட்டு இந்த ரூட் அண்ட் சாயிலோட ஆல்மண்ட் ஆயில் தாங்க நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே குட்டி பேபிக்கு நான் ஆல்மண்ட் ஆயில் மட்டும்தான் மசாஜுக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உடம்புக்கு யூஸ் பண்ணாட்டியும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த தோலே நல்லா சாஃப்டாக இருக்குங்க மசாஜ் பண்ணி விடும்போது. இவங்களோட பேக்கிங் சொல்லவே வேண்டாம், சூப்பராகவே இருந்துச்சுங்க. நான் பேஜ் டேக் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தேங்க. அது என்னென்னா மஸ்கிட்டோ ரெப்லண்ட். அதாவது இந்த க்ரீம் போட்டு விட்டுட்டால் கொஞ்சம் கொசுக்கடியிலேருந்து பேபிஸை வந்து செக்யூர் பண்ணிக்கலாங்க. ஹேண்டுக்கு ஆர்ம்ஸ்க்கு எல்லாமே போட்டு விட்டுடலாம். 100% நேச்சுரல் தாங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மட்டும் தான் செய்கிறாங்க. ஸோ பேஜ் டேக் பண்ணியிருக்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சிவப்பு தண்ணி எல்லாமே கலக்கி வச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வந்து குளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி பேபியோட ஹெட் பாத்ரே இந்த மாதிரி தான் போகும். உங்களுக்கு எப்படி போகும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தொட்டிக்கு தண்ணி எடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.